குட் மார்னிங் கைஸ். டைம் வந்து பார்த்தீங்கன்னா 8 மணி ஆகுது. இன்னைக்கு சண்டே. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆந்திர பிரதேஷில் இருக்கிற ஒரு வேர்ல்ட் ஃபேமஸ் டெம்பிளுக்கு வந்து நாங்கள் வந்து போயிட்டுருக்கோம். ஸோ அது என்ன அப்படின்றது ஆல்ரெடி நான் தமிழ்லேயே போட்டிருப்பேன். லேபாக்சி தான். அதுக்கு வந்து ஒரு வேறு லெவல் ஹிஸ்ட்ரி இருக்குது ஆக்சுவலாக. அதெல்லாம் நான் வந்துட்டு அங்கே போயிட்டு ஒன்று ஒன்றா எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா ரிலேட்டட் டு ராமாயணா ஸ்டோரி இருக்குல்ல, ஸோ அது கூட சேர்ந்து ரிலேட் ஆன ஒரு ஸ்டோரி ஆக்சுவலாக. ஸோ நல்லா இருந்தது அந்த ஸ்டோரி. ஸோ நாங்கள் போயிட்டு அதை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். பெட்ரோல் வந்து ஆல்ரெடி போட்டாச்சு, 200க்கு போட்டேன். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பெட்ரோலோட ரேட்டு சேம் 112 ரூபா 24 பைசா. ஸோ இங்கே ஆந்திராவில் வந்துட்டு இன்னைக்கு பெட்ரோலோட ரேட். ஓகே, ஹைவேஸ் ஏரியாச்சு. ஸோ இங்கேருந்து ஜஸ்ட் ஒரு 35 கிலோமீட்டர்ஸ் தான், எனக்கு ரொம்ப பக்கம் தான் எனக்கு லேபாக்சி. அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதனால தான் ரைடிங் ஜாக்கெட்டும் ப்ளஸ் எதுவுமே வந்து எடுத்துகிட்டு வரல. இது பார்த்தீங்கன்னா கொரியாவோட ஸ்டோர், சிவில் ஸ்டோர். உள்ளே வந்து நிறையா கொரியன் ப்ராடக்ட்ஸ்லாம் கிடைக்கும். ஸோ இங்கேருந்து 35 கிலோமீட்டர்ஸ் தான் இருக்குது. அதனால தான் வந்து ரைடிங் ஜாக்கெட்லாம் இது எடுத்துகிட்டு வரல. லேபாக்சி வந்து காலையில் 6 மணிக்கு ஓப்பன் பண்ணுவாங்க. காலையில் 6 டு ஈவினிங் 6 வரைக்கும் இருக்கும். ஸோ அதுக்குள்ளே நம்ம எப்போ நாள் போய் பார்த்துக்கலாம். இப்போ மணி வந்து பார்த்தீங்கன்னா 8 ஆகுது. எப்படின்னு ஒரு 45 மினிட்ஸ்க்குள்ளே போய்டும். 8:45 அந்த ரேஞ்சில் போய்டும். இன்னும் சாப்பிடல வேறு, ஒரு டீ கூட குடிக்கல. அங்கே போயிட்டு தான் ஏதாவது சாப்பிட்ணும். இங்கே வரணும். இது குதிரையா இல்லை கோவேரி கழுதையான்னு தெரில. இங்கே நிறையா இந்த மாதிரி அலையுது. காலங்காத்தால ஹைவேல டிராஃபிக்கை பார்த்தீங்களா? பிகாஸ் இது வந்து ஆர்டிஓ. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா செக்கிங் நடக்கும் நிறையா. அதனால் இருக்கிற எல்லா ட்ரக்கையுமே மறிச்சிடுவாங்க போலீஸ். அதனால தான் இவ்வளோ டிராஃபிக் இருக்குது இங்கே. நிறையா டிஎன் வெஹிக்கிள்ஸும் பார்க்க முடியும் இங்கே. பிகாஸ் இங்கிட்டிருந்து பார்த்தீங்கன்னா நார்த்துக்கு இல்லைனா மகாராஷ்டிரா, புனே அந்த மாதிரி சைட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நிறையா ட்ரக்கு வந்து லோடு ஏற்றிட்டு போகும், அகைன் லோடு ஏற்றிட்டு வரும். ஸோ இங்கே வந்து நிறையா டிஎன் வெஹிக்கிள்ஸும் பார்க்க முடியும் ட்ரக்ஸில். இங்கே பாருங்க, இந்த பக்கமும் மலை, அந்த பக்கமும் மலை, 2 மலைக்கு நடுவில் மலை குடஞ்சி ரோடு போட்டிருக்காங்க. செமையாக இருக்குல்ல? ஆக்சுவலாக லேபாக்சிக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி ஒரு தடவை போயிருக்கேன். ஒரு 3 இயர்ஸ்க்கு முன்னாடி வந்து நான் போயிருக்கேன். ஸோ அப்போ வந்து அதோட ஹிஸ்ட்ரி எல்லாம் பெருசாக ஒன்றும் தெரியாது. இப்போவுமே அந்த அளவுக்கு தெரியாது. ஃபுல்லாக விக்கிபீடியாவில் பார்த்து தான் உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஸோ அங்கே வந்துட்டு ஜஸ்ட் அந்த ஒரு கோவில் இருக்கும், வீரபத்ர சுவாமி டெம்பிள்னு சொல்லிட்டு ஒரு கோவில் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேமஸான ஒரு நந்தி இருக்கும். ஸோ அந்த நந்தி ஏன் ஃபேமஸ்ன்றதை அங்கே போய் பார்க்கலாம். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே வந்துட்டு ஒரு 7 தலை கொண்ட ஒரு பாம்போட சிலை வந்து இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாதி கட்டி பாதி கட்டாத ஒரு கல்யாண மண்டபம் இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு ஜட்டாயு மீன்ஸ் கழுகோட ஒரு என்ன சொல்கிறது, ஒரு பார்க் மாதிரி ஒன்று இருக்கும். ஸோ இதெல்லாம் தான் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா லேபாக்சியில் இருக்கிற இடம், நம்ம விசிட் பண்ணக்கூடிய பிளேசஸ். ஸோ 1 by 1 அங்கே போயிட்டு நான் வந்து காட்டுறேன் உங்களுக்கு. இங்கே பாருங்களேன், இது வந்து நேஷ்னல் ஹைவே தான். ஆனால் அந்த பக்கம் வந்து பிளாக் பண்ணியிருக்காங்க, என்னன்னு தெரில. ஒன்வேளை தான் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆப்போசிட்டில் நாங்கள் போயிட்டுருக்கோம். அங்கே முன்னாடியே ஒரு இடத்துல டைவர்ஷன் போட்டிருந்தாங்க, என்னாச்சுன்னு தெரில. லெஃப்ட் சைடு ஃபுல்லாக பிளாக் பண்ணிட்டு ஆப்போசிட் சைடில் 1 வே வந்துட்டு அந்த சைட்லேருந்து இருந்து வரதுக்கும் இன்னொரு வே வந்துட்டு இங்கிட்டு இருந்து போகிறதுக்கும் இந்த மாதிரி மாற்றி விட்டுருக்காங்க. ஓ, இதுதான் டைவர்ஷனா?
ஆக்சுவலா அங்க டைவர்ஷன் போட்டிருக்காங்கன்னு சொன்னேன்ல, ரோடு வேலைலாம் ஒன்றும் நடக்கல. இங்க ஒரு ஆம்னி பஸ் வந்து பாத்தீங்கன்னா எங்கேயோ போயிட்டு உள்ள லாக் ஆகி மாட்டிட்டு நிக்குது நடு ரோட்ல. ஃபுல்லா ரோட வந்து பிளாக் பண்ணிக்கிட்டு. ஸோ அதனால தான் வந்து பாத்தீங்கன்னா டைவர்ஷன் போட்டிருக்காங்க. ஓகே ஓகே, வாங்க வாங்க வாங்க. ஸோ அதனால தான் வந்து பாத்தீங்கன்னா டைவர்ஷன் போட்டிருக்காங்க. எப்படி கொண்டு போய் மாட்டினான்னு தெரில. அந்த பக்கம் போயிட்டு மாட்டி. ஓ guys, இங்க வந்து பாத்தீங்கன்னா வேற லெவல்ல ஒரு லாரி வந்து கவுந்து கிடக்கு. அங்க டைவர்ஷன் போட்டிருந்தாங்கல்ல, அது ஏன்னா இதனாலதான். இங்க பாருங்க. ஆக்சுவலா கொஞ்சம் தூரத்துக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆம்னி பஸ்ஸும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி உள்ள போய் இந்த மாதிரி லெஃப்ட்ல போய் உள்ள மாட்டி இந்த மாதிரி இருந்தது. இங்க பாருங்க, வீல் அடிச்சு ரிம்மெல்லாம் தெரிச்சு போய் கிடக்கு உடஞ்சு. இங்க பாருங்களேன், பின்னாடி இருக்கிற வீல் வந்து ஒரு வீல் கிடையாது, ஒரு வீல் இல்ல. ஐ திங்க் டயர் எதுவும் வெடிச்சிருச்சோ. டயர் வெடிச்சு கண்ட்ரோல் பண்ண முடியாம விட்டுட்டாங்கன்னு நினைக்கிறேன். பின்னாடி இருக்கிற வீல் தான் இல்ல பாரு. அதான் பின்னாடி வீல் இல்ல பாரு, அந்த அங்க கிடக்கு அந்த வீல். இதான் இங்க கிடக்கு பாடுறா, முன்னாடி இந்த இடத்துல கிடக்கு, அந்த இடத்துல கிடக்கு. இத பாருங்க, டயர் வெடிச்சு, எனக்கு தெரிஞ்சு பின்னாடி இருக்கிற டயர் வெடிச்சு கண்ட்ரோல் மிஸ் ஆகி இந்த மாதிரி வந்து விட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால இந்த பெரிய ஆக்சிடென்ட். ஹிந்துப்பூருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு 30 கிலோமீட்டர் இருக்கு. ஆனால் நம்ம ஹிந்துப்பூர் தேவையில்ல போகிறதுக்கு, இங்கேயே முன்னாடியே தான். நம்ம போகிறது லேபக்சி. பட் அந்த லேபக்சி இருக்கிற இடம் தான் பார்த்தீங்கன்னா ஹிந்துப்பூர்ன்ற ஊர். ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த உங்களுக்கு லேண்ட்மார்க். நீங்கள் வந்துட்டு பெங்களூர்லேருந்து வரீங்க அப்படின்னா இந்த ஆர்ச் தான் வந்து உங்களுக்கு லேண்ட்மார்க் ஹிந்துப்பூருக்கு. அங்கே பாருங்கள், மேலே கூட அந்த கழுகோட ஸ்டாச்சு இருக்கு. இந்த பார்த்தீங்களா, இதுதான் வந்து உங்களுக்கான லேண்ட்மார்க். அந்த நந்தி மேலே இருக்க கழுகு. நீங்க வந்து பாத்தீங்கன்னா பெங்களூர்ல இருந்து வரீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பெங்களூர்லயே வந்து பஸ் இருக்குது. பெங்களூர்லயே வந்து பாத்தீங்கன்னா மெஜஸ்டிக்ல ஹிந்துப்பூர் அங்கே பாருங்க, லேபாக்ஸ் வந்து 16 கிலோமீட்டர், ஹிந்துப்பூர் வந்து 29 கிலோமீட்டர். ஸோ வந்துட்டு பெங்களூர்ல வந்து அந்த மெஜஸ்டிக் போயிட்டீங்கன்னா மெஜஸ்டிக்ல வந்துட்டு கர்நாடகா பஸ், ஆந்திரா பஸ் எல்லாம் வந்து ஹிந்துப்பூர் போற பஸ். ஹிந்துப்பூர் அப்படின்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா சொல்லுவாங்க. ஸோ அந்த ஹிந்துப்பூர் போற பஸ்ல ஏறி லேபாக்ஸையும் டிக்கெட் எடுத்துட்டு வந்துட்டு நம்ம போற வழியிலே முன்னாடி இறங்கிக்கலாம். இல்ல அப்படின்னா நம்ம அனந்தபூர் பஸ்ஸும் எடுக்கலாம். அனந்தபூர் பஸ் எடுத்துட்டு இந்த மாதிரி வந்து ஹைவேல இறங்கிக்கும். ஹைவேல இந்த ஆர்ச் கிட்ட இறங்கிட்டு இங்க இருந்து ஆட்டோவோ இல்லைன்னா லோக்கல் பஸ்ஸோ ஏதாவது ஒன்று வந்துச்சு அப்படின்னா அதை யூஸ் பண்ணி வந்து நம்ம வந்து ஹிந்துப்பூர் சாரி லேபாக்சி டெம்பிளுக்கு வந்து வரலாம். இந்த மாதிரி 2 வேலை வந்து பாத்தீங்கன்னா நம்ம இந்த கோவிலுக்கு வந்து வரலாம். ஸோ பெங்களூர்ல இருந்து வரீங்க அப்படின்னா இதை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. இன்னும் வந்து ஒரு 16 கிலோமீட்டர் இருக்கு. நான் வந்துட்டு டைரக்டா கோயிலுக்கே போயிட்டு அதுக்கப்புறமா வந்து கண்டினியூ பண்றேன். என்ட்ரன்ஸ் வந்தாச்சு. ஃபைனலி லேபாக்சி டெம்பிளுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா ஓகே. ఎంత ப்ரோ? சேஞ்ச் இருக்கா அவன்கிட்ட? లేదు బ్రో, చేంజ్ లేదు 100. గూగుల్ పే ఏమన్నా చేస్తావా?
ticket is Jetta theme park, Nandi park, Lepakshi main temple. All over including 3 places, same ticket, parking ticket. ஓகே ஓகே. Ticket எல்லாம் இருக்கு பாரு. ఆ, ఆ, 5 kilometers surrounding ಎಲ್ಲ ಒಂದೇ parking ticket. ఓకే. సో అక్కడ ఏమి వద్దు. ఓకే ఆ టికెట్ ఉంటే చాలు ఎక్కడన్నా పోవచ్చు. ఓకే. பார்க்கறதுக்கு 10 ரூபாய் டிக்கெட் లోపల. ఓకే கைஸ், இங்கே வந்து பாருங்க. ஸோ இந்த கேட் பாஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கோவில் என்ட்ரன்ஸ்லேயே வந்து கொடுக்குறாங்க. ஸோ இந்த கேட் பாஸ் நம்ம ஒன்ஸ் வாங்கிட்டோம் அப்படின்னா லேபாக்சியோட 2 கிலோமீட்டர் சரௌண்டிங்கில் இருக்கிற அந்த பார்க்கிங் எல்லாத்தையுமே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. லைக் நம்ம அந்த ஜட்டாயு பார்க் போனாலும் சரி, நந்தி சைடு பார்க்க போனாலும் சரி, ஸோ இந்த டெம்பிளை சுற்றி இருக்கிற ஒரு 2 கிலோமீட்டர்ஸ்குள்ளே இருக்கிற பார்க்கிங் எல்லாமே யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. அனுப்பிட்டியாடா? ஸோ டிக்கெட்டை வந்து மிஸ் பண்ணிடாதீங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஒரு தடவை நீங்கள் இந்த மாதிரி பாஸ் எடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களால் நீங்கள் வந்துட்டு மறுபடியும் அங்கே போயிட்டு அங்கே ஜட்டாயு பார்க்கில் போய் அங்கே ஒரு பார்க்கிங் இருக்கும், அங்கேயும் உங்களுக்கு எடுக்கணும் அப்படின்றது அவசியம் கிடையாது. ஸோ அதை வந்து இது பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி தான் இடையில மறிப்பாங்க. நீங்கள் என்ன பண்ணுறீங்க, இங்கே நம்மளுக்கு அழகாக பார்க்கிங்ஸ் இருக்குது, அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்க, ஜாலியாக வந்து பார்க்கிங்கில் போட்டுருங்க. இந்த லேபாக்ஷி மிஸ்டீரியஸாக இருக்கிறதுக்கு நிறையவே கதைகளும் காரணங்களும் இருக்குது. லேபாக்ஷியில் 2 விஷயம் ரொம்பவே ஃபேமஸ். ஒன்று ராமாயணாவை பேஸ் பண்ணி வர ஒரு ஜட்டாயு ஸ்டோரி. ஜட்டாயு மீன்ஸ் கழுகு. ஸோ இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா அங்கே இருக்கிற வீரபத்ர டெம்பிளும் அந்த டெம்பிள்குள்ளே இருக்கிற ஒரு சில ஆச்சரியங்களும் தான். இதில் இந்த ஜட்டாயு ஸ்டோரி பற்றி நம்ம லேட்டராக பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து இந்த கோவிலை பற்றி பார்க்கலாம். இந்த வீரபத்ர டெம்பிள் ஒரு சிவன் கோவில். 1583 அச்சுத்த தேவராயா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஜயநகர கிங் இருக்கார். அந்த கிங்குக்கு கீழே வாழ்ந்துட்டு இருந்த வீரண்ணா விருப்பண்ணா அப்படின்னு சொல்லப்படுற 2 பிரதர்ஸ் கட்டின கோவில் தான் இந்த வீரபத்ர டெம்பிள். இந்த கோவில் நம்ம ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியாவோட மானுமெண்ட் ஆஃப் நேஷனல் இம்பார்ட்டன்ஸில் ஒன்றாவும் இருக்குது. இந்த கோவிலுக்குள்ளே என்ட்ரானோடனே நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிற பிளேஸ் நாட்டிய மண்டபம் தான். இந்த நாட்டிய மண்டபமில் மொத்தம் 70 பில்லர்ஸ் இருக்குது. அதில் ஒன் ஆஃப் தி பில்லர் தான் இந்த லேபாக்ஷியில் ரொம்பவே ஃபேமஸான ஹேங்கிங் பில்லர். இந்த ஒரு பில்லர் மட்டும்தான் தரையிலேருந்து 1/2 இன்ச் கேப்பில் தொங்குன மாதிரி இருக்கும். ஸோ அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா இதை வந்து ஹேங்கிங் பில்லர்னு சொல்கிறாங்க. இங்கே நீங்கள் உள்ளே வந்தோடனே வந்து பார்த்திங்கன்னா இந்த ஹேங்கிங் பில்லர் வந்து இப்படியே வந்துட்டு இங்கேருந்து லெஃப்ட்டில் வரணும். This is the pillar. See. இதை செக் பண்ணுறதுக்காகவே இங்கே வர்ற மேக்ஸிமம் ஆஃப் பீப்புள் துணியை வச்சு பார்த்தீங்கன்னா அந்த தூணோட ஒரு பக்கத்தில் இன்சர்ட் பண்ணி இன்னொரு பக்கத்தில் வந்து எடுக்க ட்ரை பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் இங்கே வந்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த ஹேங்கிங் பில்லர் ஏன் இந்த மாதிரி இருக்குன்றதுக்கு எக்ஸாக்ட் ரீசன் இன்னுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு மிஸ்டீரியாக தான் இருக்குது. அப்படியே கோவிலுக்குள்ளே போனோம் அப்படின்னா நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது 7 தலை கொண்ட ஒரு சிவலிங்க ஸ்கல்ப்சர்.
ஸோ இதை வந்து பார்த்திங்கன்னா ஒரு மோனோலித்திக் ஸ்கல்ப்சர்னு சொல்கிறாங்க. லைக் மோனோலித்திக் மீன்ஸ் என்னென்னா ஒரே கல்லில் செதுக்கப்பட்ட ஒரு சிற்பம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா 15 அடி ஹைட் கொண்ட இந்தியாவோட பிக்கஸ்ட்டு நாகலிங்க ஸ்கல்ப்சர்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த நாகலிங்க ஸ்கல்ப்சருக்கு ரைட் சைட்லேயே வந்து பார்த்திங்கன்னா அதே கல்லில் செதுக்கப்பட்ட விநாயகர் சிலையும் வந்து பார்த்திங்கன்னா ஒன்று இருக்கும். அதையுமே நீங்கள் வந்து மிஸ் பண்ணாமல் பாருங்கள். ஸோ நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது இந்த கோவிலுக்குள்ளே இருக்கிற ஒரு கட்டி முடிக்கப்படாத கல்யாண மண்டபம். இந்த கல்யாண மண்டபம் கட்டி முடிக்கப்படாமல் இருக்கிறதுக்கும் இதுக்கு பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஸ்டோரி இருக்குது. அது என்னென்னா, விருப்பண்ணான்னு சொல்லப்படுற ஒரு ராயல் ட்ரெஷரர் அரசரோட பர்மிஷனே இல்லாமல் அவரை ஏமாற்றி அரசு பணத்தை யூஸ் பண்ணிட்டதா ஒரு குற்றம் வந்து சுமத்தப்படுது. ஸோ அந்த குற்றத்துக்கு தண்டனை கொடுக்கும் விதமாக அந்த அரசர் வந்து பார்த்திங்கன்னா அவரோட 2 கண்களையும் குருடாக்கணும் அப்படின்னு சொல்லி உத்தரவு போடுறாரு. ஆனால் இந்த பழியை ஏற்றுக்காத விருப்பண்ணா அவரோட கண்களை அவரே பிடுங்கி அங்கேருந்து சுவர் மேலே வீசிட்டதா ஒரு ஸ்டோரி இருக்குது. ஸோ அந்த கண்களை அவர் பிடுங்கி வீசுகிறப்ப அந்த இரத்தக்கரைகள் வந்து இன்னும் அந்த சுவர் மேலே அப்படியே இருக்கிறதா சொல்கிறாங்க. நாங்கள் போனப்போ பார்த்தீங்கன்னா அதை பார்க்க மிஸ் பண்ணிட்டேன். நீங்கள் போனீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து அதை செக் பண்ணி பாருங்கள். ஸோ நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம், அந்த கல்யாண மண்டபம் பக்கத்தில் இருக்கிற ஒரு மிகப்பெரிய பாதம். ஸோ இதை வந்து பார்த்திங்கன்னா சீதா பாதம்னு சொல்கிறாங்க. இன்ட்ரெஸ்டிங்லி இந்த பாதம் வந்து எப்போவுமே ஈரமாக தான் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ நான் போனப்போ பார்த்தீங்கன்னா அந்த பாதம் வந்து ஈரமாக தான் இருக்குது. ஸோ அது ஈரமாக இருக்கிறதுக்கு அங்கே இருக்கிற அந்த தண்ணி வந்து எங்கேருந்து வருது அப்படின்ற டீட்டெயிலாம் எதுவுமே வந்து பார்த்திங்கன்னா கிளியராக வந்து தெரியல. ஸோ இன்னுமே வந்து பார்த்திங்கன்னா அந்த பாதம் எப்போவுமே ஈரமாக இருக்கிறதுக்கு என்ன காரணம் அப்படின்றது ஒரு மிஸ்டரியாக தான் இருக்குது. கோவிலுக்குள்ளே இருக்கிற பிளேஸ் எல்லாம் பார்த்து முடிச்சுட்டு வெளியே வந்தால் அங்கேருந்து ஒரு 200 மீட்டர் டிஸ்டன்ஸில் மோனோலித்திக் நந்தி ஒன்று இருக்கும். ஆல்ரெடி மோனோலித்திக்னா என்னன்னு சொல்லியிருந்தேன், ஒரே கல்லில் செதுக்கப்பட்ட ஒரு சிற்பம். ஸோ இங்கேயும் வந்து பார்த்திங்கன்னா வெளியே வந்துட்டு ஒரே கல்லில் செதுக்கப்பட்ட ஒரு நந்தி இருக்கும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா 20 அடி உயரமும் 30 அடி லென்த்தும் இருக்கிற ஒரே கல்லில் செதுக்கின இந்த நந்தி வந்து உலகத்திலே மிகப்பெரிய நந்தின்னு சொல்கிறாங்க. ஸோ ஒரே கல்லில் செதுக்கின நந்தி. ஸோ இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த லேபாக்ஷியில் ஒரு மஸ்ட் விசிட் பிளேஸ் தான். நீங்கள் வந்தீங்கன்னா கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். ஸோ இது வரைக்கும் கோவில், அப்புறம் வந்து கோவிலுக்குள்ளே இருக்கிற பிளேஸ், அதுக்கப்புறம் நந்தி, இதெல்லாம் வந்து பார்த்தோம். ஸோ இப்போ இந்த ஜட்டாயு ஸ்டோரி பற்றி பார்க்கலாம். புராண கால ஸ்டோரியான ராமாயணமில் ராமனோட ஒய்ஃப் சீதையை ராவணன் வந்து பிரித்து கூட்டிகிட்டு போகிறப்போ இந்த பிளேஸில் தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கழுகு வந்துட்டு ராவணனை தடுத்ததாகவும், அப்போது அந்த சண்டையில் ராவணனால் அடிபட்ட அந்த கழுகு இங்கே விழுந்ததாகவும் ஒரு ஸ்டோரி இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் இந்த வழியாக ராமன் வந்தப்போ அந்த கழுகை பார்த்துட்டு லே பக்ஷி அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதால் இந்த பிளேஸ்க்கு வந்து லே பக்ஷின்னு பேர் வந்ததாக ஒரு ஸ்டோரி வந்து இருக்குது. ஸோ லே பக்ஷினா என்னென்னா, லேனா எழுந்துரு, பக்ஷினா பறவை, ஸோ அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தமா. ஸோ அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா லே பக்ஷின்னு இந்த இடத்துக்கு வந்து பேர் வந்ததாக சொல்கிறாங்க. ஸோ இந்த லே பக்ஷியில் இந்த ஸ்டோரியை பேஸ் பண்ணி ஒரு ஜட்டாயு பார்க்குமே வந்து பார்த்திங்கன்னா ஒன்று இருக்குது. அங்கே உள்ளே போகிறதுக்கு 2 ரூபீஸ் டிக்கெட் ஒரு பர்சனுக்கு, ப்ளஸ் வந்து கேமரா இருந்தீங்கன்னா அதுக்கு வந்து எக்ஸ்ட்ரா சார்ஜஸ் 200 ஐ திங்க் அது வந்து பண்ணுறாங்க. ஸோ உள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில ராக் மேலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு கழுவோட ஸ்டாச்சு வந்து பார்த்திங்கன்னா ஒன்று இன்ஸ்டால் பண்ணியிருப்பாங்க. அண்ட் மேலே வந்து பார்த்திங்கன்னா போகிறதுக்கு ஸ்டெப்ஸுமே இருக்கும். பட் அந்த கழுகு சிலைக்கு பக்கத்தில் வந்து போக முடியாது, ஏன்னா அது வந்து பார்த்திங்கன்னா பிளாக் பண்ணி வச்சுருப்பாங்க. பட் அந்த மலையோட இன்னொரு டாப்புக்கு போயிட்டு அங்கே வந்து நம்மளால் சுற்றி பார்க்க முடியும். ஸோ அங்கேருந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த கோவில், அதுக்கப்புறம் வந்து அந்த நந்தி, இந்த மாதிரி அந்த லேபாக்ஷியவே டோட்டலாக வந்து நம்மளால் பார்க்க முடியும். பார்க்கவே செம்ம அழகாக இருக்கும். ஸோ இதெல்லாம் பார்த்துட்டு இந்த லேபாக்ஷியோட ட்ரிப்பை முடிச்சிக்க வேண்டியது தான். ஸோ ஆல்மோஸ்ட் லேபாக்ஷியில் இருக்கிற எல்லா பிளேஸுமே வந்து கவர் பண்ணிட்டேன். ஸோ இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா ஒரு லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னும் நிறையா வீடியோஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அதை வந்து ஆன்லைன் போட்டு வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.